வணக்கம். அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலேருந்து விலகிட்டார். அவர் விலகுனதுக்கு சொன்ன காரணம் எங்கள் அப்பாவுக்கு டயாலிசிஸ் நடக்குது. கூட இருந்து பார்த்துக்க வேண்டியது ஒரு மகனின் கடமை. அதனால் நான் கூட இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறனால பொறுப்பாளராக என்னால் ஊர் ஊராக சுற்ற முடியாது. அதனால் பாஜக மேலிடம் வேறு யாரையாவது நியமனம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியிலேருந்து பொறுப்பாளர் பதவியிலேருந்து வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை அவ்வளோ சுலபத்தில் வெளியேற மாட்டார். ஆனால் பாஜக என்னன்னு கேட்டிங்கன்னா, தொகுதி பங்கீட்டில் அதிமுக கொஞ்சம் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கேட்குறது 56 தொகுதி. அந்த 56 தொகுதிக்கான லிஸ்ட்டையும் பாஜக மேலிடம் கொடுத்தாச்சு. எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சம்மந்தமான யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறதில்ல. கூட்டணிகளை சேர்க்கறதுக்கும் அவர் தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. தேமுதிக, ராமதாஸ், பாமக இவங்க கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிற பாஜக விருப்பம் தெரிவிக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கும் தொகுதி ஒதுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போதும், நமக்கு இவ்வளோ கூட்டணி கட்சிகள் போதும், நம்ம வலுவாக தான் இருக்கிறோம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அமித்ஷாவுக்கு தெரியாதா உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் கொடுக்குது, கலை யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும். ஆனால் அண்ணாமலை என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நயினா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி 2 பேருமே சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துகிட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போகிறாங்க. இது தப்பு. நம்ம கூட்டணி ஜெயிக்கணும், நம்ம திரும்ப ஆட்சியில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு. என்டிஏ ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தில் அண்ணாமலை செயல்பட நினைக்கிறார். ஆனால் இவங்க யாருமே பெருசாக செயல்படுற மாதிரியே தெரியல. அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இதனால் அண்ணாமலைக்கு சுத்தமாக பிடிக்கல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நயினா நாகேந்திரனோட பையன் நயினார் பாலாஜி ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 2 கோடியிலேருந்து 5 கோடி ரூபா வசூல் பண்ணுறாரு. எப்படியா இருந்தாலும் இந்த தடவை என்டிஏ கூட்டணி வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பாஜக போட்டி போடுற தொகுதிகள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. கட்சிக்குள்ளே இருக்கிற சீனியர்கள், கட்சியில் இருக்கிறவங்க, கட்சியில் போட்டி போடணும்னு ஆசைப்படுறவங்க 2 கோடியிலேருந்து 5 கோடி ரூபா கட்சியில் வசூல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் கூட அண்ணாமலைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நயினா நாகேந்திரன் இந்த விஷயத்தில் பெருசாக தலையிடலை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பாஜக சார்பாக போட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்குலேருந்து 5 கோடியிலேருந்து 10 கோடி ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. கட்சியில் சீனியர், கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க இவங்கள்ட்டே 2 கோடியிலேருந்து 5 கோடி வசூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பாஜக ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் அண்ணாமலை காதுக்கு போயிட்டே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் சூர்யா, அமர் பிரசாத் ரெட்டி, அப்புறமா செல்வம், வினோத் செல்வம் இவங்க எல்லாமே சீட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் நயினா நாகேந்திரன் சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுக்கு ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜனும் சரி, அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பாஜக மேலிடத்தோட மூவ் பண்ணுறாங்க. குறிப்பாக அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு அப்செட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கும். அவரும் குழப்பத்தில் தான் இருக்கிறாரு. சரி, இதை பார்த்தாரு, நம்ம பேச்சுங்க எடுபடலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம ஏன் இதை ஒரு பொறுப்பாளராக இருந்து சுற்றுப்பயணம் போயிட்டு திரும்பவும் கூட்டணி வலுவான ஒரு கூட்டணி அமைக்க முடியல. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் இவர் கூட்டணி அமைச்ச கூட்டணி பாஜக தலைமையில், என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 18.5% வாக்குகள் வாங்குறதுக்கு அண்ணாமலை பாடாப்பட்டார். அதெல்லாம் மறந்துட்டு இப்போ நாங்கள் 18.5% கையில் வச்சிருக்கிறோம் இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேரம் பேசுறதுக்கு மட்டும் அதை பயன்படுத்துகிறாங்க. அண்ணாமலை உழைப்பு எல்லாம் உதாசீனப்படுத்துகிறாங்க. இப்போ அண்ணாமலைக்கு தேர்தல் பொறுப்பாளராக போட்டால் அவர் 6 தொகுதிக்கு பொறுப்பாளர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதில் ஜெயிக்க வைக்கிறதுக்கான முயற்சி அவர் எடுப்பார். கண்டிப்பாக ஃபீல்டு ஒர்க்கு நல்லா பண்ணுவார். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இது எடப்பாடி பழனிசாமி மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பாஜக அழுத்தம் கொடுக்குறனால நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அது இல்லாமல் டிடிவி தினகரனுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆனால் டிடிவி தினகரன் எதிர்பார்க்குற தொகுதிகளையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்கவும் மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது. இது பாஜக தலைமைக்குன்னு சொல்கிறாரு, அழுத்தம் கொடுக்குறாரு. அது என்ன பண்ண முடியும்? அவங்க சேர்த்தா தானே சேர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் பாஜக மேலிடம் சொல்லுது. ஆனால் இதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, நயினா நாகேந்திரனும் தான் அப்படிங்கிறத அண்ணாமலை நல்லாவே உணர்ந்திருக்கார். இது பாஜக மேலிடத்துக்கும் சொல்லியிருக்கார். இப்போ என்னன்னா, எடப்பாடியோட தீவிரமான ஆதரவாளர் நயினா நாகேந்திரன். அதனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, சீட்டுக்கு பேரமும் பேசுகிறாரு. இந்த சைடு அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பாஜக மேலிடத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. இப்படி செய்யும்போது அண்ணாமலைக்கு எப்படி இருக்கும்?
அண்ணாமலை என்ன யோசிப்பார்? நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கும் தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை, நமக்கும் தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை. இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக டீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல அழுத்தம் கொடுக்காம இப்படி வந்து பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அவர் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தமிழக பாஜகவில் வந்து அவர் செயல்பாடுகள், நயினா நாகேந்திரனோட செயல்பாடுகள் அவருக்கு சரியில்லை, பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருந்துக்கிட்டே இருந்தார். தலைமை உத்தரவு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் தான் அவர் பேசவும் ஆரம்பித்தார் செய்தியாளர் சந்திப்புல எல்லாம். இந்த கரூர் சம்பவத்திலலாம் விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடியான ஒரு பேச்சை கொடுத்ததே அவர் தான். அதே போல் திமுகவுக்கும் நெருக்கடியான சமயங்களில் பேசும்போது அவர் தான் பேசுகிறார். இப்படி நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறார். இப்படி பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு வந்து ஒரு மனசங்கட்டத்தை பாஜக கட்சி வளரணும்னு நினைக்கக்கூடியவருக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு கொதிப்பு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த கொதிப்பு தான் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து ஒரு சங்கடத்தை கொடுத்துச்சு. அதனால் அவர் சொன்ன காரணங்கள் வந்து எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கணும், அவர் உடல்நிலை சரியில்லை, இந்த சமயத்தில் நான் அவர் கூட இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. சரி, அண்ணாமலை இப்படி வந்து தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலேருந்து நிற்கிறாரு. அதே சமயத்தில் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீங்களா போட்டியிட மாட்டிங்களா அப்படிங்கிறதெல்லாம் பாஜக மேலிடம் எடுக்கிற முடிவு தான். அது காலம் சொல்லும், காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அண்ணாமலை இந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா டிடிவி தினகரன் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறார். என்ன முடிவு அப்படின்னா, நான் சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டி போடவில்லை, என்னுடைய ஆதரவாளர்கள், என்னுடைய விசுவாசிகள் அவங்கள வந்து போட்டி போட வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கிறார். இப்படி வந்து கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே எவ்வளவோ முரண்பாடுகள் இருக்குது. இந்த முரண்பாடுகள் எல்லாமே களையக்கூடிய ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் அதை பற்றி அவர் கவலையே பட்டதில்லை. திமுக வந்து தேர்தல் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி அவங்க மாவட்ட செயலர் கூட்டம், ஆலோசனை கூட்டம், தேர்வு, வேட்பாளர் தேர்வு அப்படி இப்படின்னு முதலமைச்சர் வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கிறார். ஆனால் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பொதுக்கூட்டமும் போடல. மதுராந்தகத்தில் வந்து பொதுக்கூட்டம் போட்டாங்க. பிரதமர் மோடி தலைமையில் என்டிஏ கூட்டணி கட்சிகள் தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த பொதுக்கூட்டத்தில் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை. எல்லாமே பிரதமர் மோடியை தான் மெயினாக மென்ஷன் பண்ணி அந்த கூட்டமே நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டவுன் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூத் கமிட்டி கூட அமைக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி வந்து அதிமுக வந்து ஒரு வலிமையான தனி பெரும்பான்மையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. இப்போ கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கிற அதிருப்தி வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அண்ணாமலை பொறுப்பாளர் பதவியிலேருந்து விலகிட்டார். டிடிவி தினகரன் ஏற்கனவே போட்டி போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சைடு ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் சேரணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு வந்து அண்ணாமலை, டிடிவி தினகரன் அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஸை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன் மூலமாக மூவ் பண்ணுறாரு. இப்படி பல விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள் பிடிக்காம தான் இவங்கெல்லாம் வந்து வெளியேறாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் இருக்குது அப்படின்னா இது திமுகவுக்கு அழுத்தமான ஒரு கூட்டணியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற தலைமையில் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே ஒரு மன சங்கட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா இப்போ அண்ணாமலையெல்லாம் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா தேர்தல் சமயத்தில் அவருடைய பிரச்சாரத்துக்கு இளைஞர் பட்டாலும் கூடும். நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி தான் பண்ணார். அதனால தான் 18.5% வந்துச்சு. அண்ணாமலையோட பேச்சு, அண்ணாமலையோட செயல்பாடுகள் எல்லாமே இளைஞர்களை ஈர்த்தது. அது மாதிரி வந்து ஒரு செயல்பாடுகள் இப்போ இருக்குமான்னு பார்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எஸ்வி சேகர் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலை பொறுப்பாளராக விலகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு, அவர் விலக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. என்ன காரணம்னு தெரியல. 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக பெருசாக ஜெயிக்கலை அண்ணாமலை தலைமையில். அதே போல் வந்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் பெருசாக ஜெயிக்க முடியல. அண்ணாமலை மட்டும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டார், அதுவும் நடக்கலை. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து நயினா நாகேந்திரன் தலைமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது. அதனால் வந்து அவர் வந்து சில குழப்பங்களை ஏற்படுத்த பார்க்குறாரு கட்சிக்குள்ளே அப்படின்னு சொல்லி எஸ்வி சேகர் சொல்கிறாரு. இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ள அழுத்தம் கொடுக்காம, கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் மைண்டில் வச்சு செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.